அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர், உமது தீர்ப்பு நேர்மையானது. உமது இரக்கத்துக்கு ஏற்ப உம் ஊழியனை நடத்தியருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது அருள் மேரி நிர்மலா குடும்ப கருத்துக்களுக்காகவும் குறிப்பாக இன்று தன்னுடைய நாம விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மேரி நிர்மலாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், மேலும் இவருடைய குழந்தைகள் மேரி ரெனிட்டா, மேரி சேதனா, ஷாலினி மேரி இவர்களுடைய உடல் நலத்திற்காகவும் பேர குழந்தைகள் உடல் உள்ள நலனத்திற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலுமாய் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழைகளே, துயருறுவோர்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்றும், செல்வந்தர்களே உங்களுக்கு ஐயோக்கியிடம் என்று ஆண்டவர் என்று தன்னுடைய கோபை கணைகளை அல்ல, மாறாக தன் மன வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார். இறைவனுடைய திட்டப்படி இந்த மண்ணுலகில் வாழ வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய நிலைமை. ஆனால் ஆதாம் ஏவாள் என்று அன்று பாவத்தில் விழுந்தார்களோ அன்று முதல் இன்று வரை நம் அனைவருமே இறைவனுடைய திட்டத்தை வெறுத்து நம் ஆசைகளுக்கு ஏற்றார்கள் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாரெல்லாம் இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்கிறார்களோ அவர்கள் இந்த உலகை சார்ந்தவர்கள் முன்னிலையில் ஏழைகளாகவும் அனாதைகளாகவும் கைவிடப்பட்டவர்களாகவும் காணப்படுகிறார்கள். எனவே அவர்களை பார்த்துதான் இறைவன் அற்புதமாக சொல்லுகிறார், நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று. எனவே நாம் ஆண்டவர் முன்னிலையில் பேறு பெற்றவர்களா அல்லது மனிதர்கள் முன்னிலையில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றமா என்று சிந்தித்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிமை வாழ்வு வழங்கும் முறைவோம். உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனமானோர் மனவிலக்கு தேடக்கூடாது, மனமாகாதோர் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 7, இறைத்திரு வசனங்கள் 25 முதல் 31 முடிய. சகோதரர் சகோதரிகளே, மனமாகாதவர்களை குறித்து பார்ப்போம்.
இவர்களை பற்றிய ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடமில்லை. எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாயிருக்கும் நான் என் கருத்தை சொல்கிறேன். மனமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது. இப்போதுள்ள இடர்நிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பது நல்லதென எண்ணுகிறேன். மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மனவிலக்குக்கு வழி தேடக்கூடாது. மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவம் அல்ல. இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவம் அல்ல. ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னல் உருவர். நீங்கள் அவ்வின்னல்களுக்கு உள்ளாக இருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். அன்பர்களே, நான் சொல்லுவது இதுவே. இனியுள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல் இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போலவும், மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சியற்றவர் போலவும், பொருள்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழில் நாட்டம் கொள்வர் மன்னர், உன் தலைவர் அவரை பணிந்துவிடு. பல்லவி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். அந்தப்புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கம் இழைந்த உடையணிந்து தோன்றுவாள். பல வண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர். கன்னித்தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள். பல்லவி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். உன் தந்தையரின் அரியணையில் உன் மைந்தரே வீற்றிருப்பர். அவர்களை நீர் உலகெல்லாம் இளவரசராக்கிடுவீர். பல்லவி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். அல்லேலூயா, அல்லேலூயா. துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியது, ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கியர்களுக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களை ஐயோ உங்களுக்கு கேடு,
ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்பொழுது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கும் கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும்பொழுது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவை கோலாகலமாக கொண்டாடி முடித்துவிட்டு மீண்டுமாய் நம் அனைவரும் நம்முடைய ஆண்டின் பொது காலத்தின் 23வது வாரத்திலே பயணிக்கப் போகின்றோம். ஏறக்குறைய 10 நாட்கள் தாயினுடைய அன்பிலும் அவளுடைய பராமரிப்பிலும் அவளுடைய அன்பையும் அவளுடைய வழிநடத்துதலையும் முழுவதுமாக அனுபவித்த நாம் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்க அழைப்பு கொடுக்கின்றார். இன்றைய வாசகத்தின் முதல் அத்தியாயம் இவ்வாறு லூக்கா பதிவு செய்கிறார். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை என்று. தான் யாரை பெயர் சொல்லி அழைத்தாரோ, தன் பணிக்காக யாரை அன்போடு அழைத்தாரோ, தன்னுடைய இந்த பணியை இந்த மண்ணுலகிலே தான் விண்ணகம் சென்ற பிறகு தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று யாருக்கெல்லாம் அதிகாரம் கொடுக்கப் போகின்றாரோ அவர்கள் மீது தன் பார்வையை பதித்து கூறியவை என்று சொல்லுகிறான் லூக்கா. வெறுமனை வார்த்தைகளை உச்சரிப்பது ஒரு புறம், மாறாக அவருடைய பார்வையை பதிய வைத்து தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற வார்த்தைகளை கொடுப்பது இன்னொரு ஆழமான சிந்தனையாக இருக்கிறது. ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள், இப்பொழுது பட்டினியாயிருப்போரே நீங்கள் பேறு பெற்றவர்கள், இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றவர்கள். என்ன ஒரு அற்புதமான ஆழமுள்ள அர்த்தமுள்ள வார்த்தைகளாக இருக்கின்றன. இந்த வார்த்தைகளை வெறும் மூலக்கண்களினால் பார்த்து நம்முடைய செவிமடல்களை ஏனோ தானோ என்று நாம் உள்வாங்கினால் ஏதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாதவர்களை பேறு பெற்றவர் என்றும், வாழ வழி தெரியாமல் இருக்கிற ஏழைகளை பேறு பெற்றவர்கள் என்றும், ஒன்றுமே இல்லாமல் சமுதாயத்தில் ஏமாற்றப்பட்டவர்கள் நிலை குலைந்து போய் அழுது கிடப்பவர்கள் பேறு பெற்றவர் என்றும் சொல்லுகிறார் என்று நாம் நினைக்கலாம். எனவேதான் லூக்கா நற்செய்தியாளர் அற்புதமாக ஆவியின் ஏவுதலினால் இந்த வார்த்தையை முதல் வார்த்தையாக பதிவு செய்கிறார். இயேசு தம் சீடர் மீது பார்வையை பதித்து சொன்னது என்று. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி தன் சீடர்கள் மீது பார்வையை பதித்து சொல்ல வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம் என்றால், அதனுடைய நற்செய்தி வாசகத்தினுடைய 2வது அத்தியாயம் நமக்கு நன்றாக சொல்லப்படுகிறது. செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு என்றும், நீங்கள் இப்பொழுது மக்கள் மத்தியிலே அனைவரையும் ஏமாற்றி நீங்கள் உண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்வினை சரிவர நீங்கள் பயன்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றும், சுயநலத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றும் செல்வந்தர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐயோ கேடு என்று சொல்லுகிறார். ஆனால் ஏழைகள் என்றும் பசியோடு இருப்பவர்கள் என்றும் அழுது கொண்டிருப்பவர்கள் என்றும் சொல்லிவிட்டு இந்த செல்வர்களையும் சாடுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த ஏழைகள் அழ வேண்டும், பசியோடு இருப்பவர்கள் அழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், தன்னுடைய வார்த்தைகளை தெளிவுபட நமக்கு சொல்லிவிட்டார். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள்.
எனவேதான் லூக்கா நற்செய்தியாளர் இந்த வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் பார்வையை பதித்து சீடர்கள் மீது பதித்து சொன்ன வார்த்தை, மக்கள் உங்களை இல்லாதவர்கள் பொல்லாதவர்கள் என்று தவறு சொல்லி உங்களை இழிவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் ஏழைகளாக மாற்றப்படுகிறீர்கள், பசியோடு நீங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அழுது புலம்பு கொண்டிருக்கிறீர்கள், எனவே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆதியிலே தந்தை கடவுள் இந்த உலகத்தை படைத்து அனைத்து பறவைகளுக்கும் வனவிலங்குகளுக்கும் வானத்து பறவைகளுக்கும் நீரில் வாழ்கின்ற விலங்குகளுக்கும் தரையில் ஊர்ந்து வாழ்கின்ற எல்லா விலங்குகளுக்கும் மனிதனுக்கு கொடுத்த அதே அதிகாரத்தையும் அவைகளுக்கு கொடுத்தார். அவைகளும் நன்றாகத்தான் தன்னுடைய நாட்களை கடந்து சென்றன. இறுதியாக மனிதனை படைத்து இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் ஆண்டு அனுபவிக்க அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். சுயநலம் எப்பொழுது அந்த மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கி வந்ததோ அப்பொழுதே கடவுளுக்கும் மனிதனுக்கும் பிளவு ஏற்பட்டது, தூரம் ஏற்பட்டது. மனிதன் கடவுள் சாயலாக மட்டும்தான் காணப்படுகிறான், ஆனால் கடவுளுடைய பண்புகளை அவன் இழந்து விட்டான். மனிதன் கடவுளுடைய சாயலை மட்டோடு தான் காணப்படுகிறான், ஆனால் கடவுளுடைய பண்புகளை இழந்து விட்டான். எனவேதான் அவன் சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அடுத்தவர்களை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீயாக இரு என்று வாழ்ந்து முடித்த எத்தனையோ நல்லவர்கள் சொல்லுவார்கள். உனக்குள் இருக்கின்ற குறை நிறைகளை அறிந்து அதை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து நீயாக இரு என்று சொல்லப்படுகிற பொழுது, நானாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த மண்ணுலகில் எந்த விதமான பிளவுகள் இருக்காது, வேற்றுமைகள் இருக்காது, சோதனைகள் இருக்காது, ஏமாற்றுத்தனம் இருக்காது, பகைமை இருக்காது. அன்பு மட்டும்தான் இருக்கும், நிறைவு மட்டும்தான் இருக்கும், வாழ்வு மட்டும்தான் இருக்கும், மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். எனவே நானாக என்னுடைய இறைவன் கொடுத்த அந்த குறைநெறிகளை ஏற்று வாழாமல் இருக்கிற பொழுதுதான் சுயநலங்கள் எனக்குள் திணிக்கப்பட்டு அடுத்தவர்களை ஏமாற்றி அடுத்தவருடைய சுயநலத்தை அழித்து அதில் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு சில அனுபவசாலிகள் நம் வாழ்வதற்கு முன்னதாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள், என் குடும்பத்தின் விளக்கு எரிய வேண்டும் என்றால் 10 குடும்பத்தின் விளக்குகளை அணைத்தால் தான் எரியும் என்றால் அது வாழ்க்கை அல்ல. என் குடும்பத்தின் விளக்கு எரிய வேண்டும் என்றால் 10 குடும்பத்தின் விளக்கை அணைத்தால் தான் என் வாழ்க்கையின் என் குடும்பத்தின் விளக்கு எரியும் என்றால் அது வாழ்க்கை அல்ல. பரிசேயர்கள், சமுதாயத்தை சீர்கெடுத்தவர்கள் அனைவருமே இப்படித்தான் தங்களுடைய குடும்பத்தின் விளக்குகள் மட்டும்தான் எரிய வைத்தார்கள், அடுத்த குடும்பத்தினுடைய விளக்குகளை அணைத்து. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுகிறார், ஐயோ உங்களுக்கு கேடு. இந்த நற்செய்தி வாசகத்தை இன்றைய முதல் வாசகத்தோடு இறுதி வார்த்தையை ஒப்பிட்டு பார்த்தால் நிச்சயமாக நமக்கு நன்றாக புரியும். பவுலடிகளார் அற்புதமாக சொல்லுவார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே, இவ்வுலகு இப்பொழுது இருப்பது போல் நெடுநாள் இராது. இவ்வுலகு இப்பொழுது இருப்பது போல் நெடுநாள் இராது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி வாசகம் அற்புதமாக சொல்லப்படுகிறது. ஏழைகளே, பட்டினியாயிருப்போரே, அழுவோரே, இது நெடுநாள் இருக்காது. செல்வந்தர்களே, இது நெடுநாள் உங்களுக்கு இருக்காது. மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இது நெடுநாள் உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய வாழ்விலும் மாற்றம் ஏற்படும். பிரியமான சகோதர சகோதரிகளை, மாற்றத்தை ஒன்றுதான் நாம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், ஆனால் மாறாமல் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் ஏழைகளா, பசியோடு இருக்கின்றோமா, அழுது கொண்டு இருக்கின்றோமா, இயேசுவினுடைய பிரசன்னத்திற்காக அல்லது உலக பிரசன்னத்திலே நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனுப்பில் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. எனது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக.
ஆண்டவரை அனைத்துள்ளரை வாரில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை வகுப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உண்மையை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளின் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயிரும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அதில் உள்ள ஆற்றலும் சேராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் நிறைஞ்சு புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு முற்றாகவே உடைய ஆவையை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கைகளில் தமது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இழப்பினை அறிவிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமண நமக்கு ஒழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனுடனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தோடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருவகு வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உதவராயிருந்தாகிய புனிதர் அனைவரிடமும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திருக்காயங்கள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ் செய்யும். ஆமென். கலைமான் நீரோடைக்காக இயங்குவது போல கடவுளையின் ஆன்மா உமக்காக இயங்குகின்றது. வல்லவரான வாழும் கடவுள் மீது என் ஆன்மா தாகம் கொண்டுள்ளது. நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகம் இருந்தாலும் உன் நம்பிக்கையாளர்களுக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றே. இவ்வாறு அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்று பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.